ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இமேஜ் நாங்கள் எந்த டைம் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இது எந்த டைம் எடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். Realme 3 Proவோட கேமரா சாம்பிள்ஸ் அண்ட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஃபோனில் OnePlus 60 யூஸ் பண்ணியிருந்த சோனி IMS 509 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறதா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திங்க. அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் பேக் கேமரா சாம்பிள்ஸ் தான் ஆரம்பிக்கலாம். லைட்டிங் கண்டிஷன்ஸில் நீங்களே பாருங்கள், ஃபோட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இப்போ ஹியூமன் பீயிங் தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்டை போர்ட்ரைட் மோடில் எடுக்கிறப்ப இங்கே கொஞ்சம் டபுள் பண்ணுன்னு தான் சொல்லணும். இந்த லைட்டிங் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டீடைல்ஸ் கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சேம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இமேஜில் பாருங்கள் போர்ட்ரைட் மோடில் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. இந்த இமேஜ் ரொம்ப டீடைல்ஸ் அக்யூரேட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே போர்ட்ரைட் மோடில் இருக்கிறப்ப ரொம்ப அக்யூரேட்டாக சாஃப்ட்வேர் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆப்ஜெக்ட்டை கரெக்டாக வச்சுட்டு பேக்கில் கரெக்டாக பிளர் பண்ணுறீங்க. இப்போ அல்ட்ரா ஹெச்டி மோடில் எடுத்த சாம்பிள்ஸ் பார்ப்போம். நார்மல் ஃபோட்டோவுக்கு அல்ட்ரா ஹெச்டி மோடுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப. பட் இங்கே சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு இமேஜோட சைஸ் 15 MBக்கு மேலே இருக்குது. இந்த இமேஜோட சைஸும் 15 MBக்கு மேலே தான் இருந்துச்சு. இப்போ 10x ஜூம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நார்மல் 5x ஜூம். இதுக்கப்புறம் வர இமேஜ் வந்து 10x ஜூம். 10x ஜூமில் டீடைல்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த இமேஜ் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் எடுத்த இமேஜ். லோ லைட்லேயும் பேக் கேமரா நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் பாருங்கள். இப்போது ஈவினிங் நான் ஃபஸ்ட் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஈவினிங் 7 PM எடுத்த இமேஜ். 7 PM கூட பகல் எடுத்த இமேஜ் மாதிரி தான் இருக்குது. நைட் ஸ்கேப் மோட் போட்டு எடுத்தப்ப இமேஜ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நைட்டில் சுத்தமாக லைட்டே இல்லாதப்போ எடுத்த ஃபோட்டோவில் கூட அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேமராவால் டிடெக்ட் பண்ண முடிஞ்சது ஈஸியாக. இப்போ LED ஃப்ளாஷ் போட்டு எடுத்தப்போ பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷனுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். 4Kவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இங்கே வீடியோ. நெக்ஸ்ட் 1080 ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இங்கே வந்து கொஞ்சம் கலர் ரீப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும் 4K கூட கம்பேர் பண்ணுறப்ப. OnePlus 7 இப்போ 4Kவில் 10x ஜூமில் எடுத்த வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த அங்கே போகிற வீட்டுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது நம்ம எடுக்கிறப்ப. இருந்தாலும் அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுது. இப்போ ஜூம் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கோழி ஆடு எல்லாமே அங்கே இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ இது சூப்பர் ஸ்லோ மோஷன் 960 frames/second எடுத்த வீடியோ. இங்கே குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப 960 frames/second எடுக்கிறப்ப. இன்னொரு சாம்பிள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பால் வந்து இங்கே பிளர் ஆகுது. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆகி வரதில்லை. பட் இங்கே 120 frames/second எடுக்கிறப்ப குவாலிட்டி ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். கம்பேரிட்டிவ்லி 960 frames/second கூட பார்க்குறப்ப. இப்போ பாருங்கள் 4Kவில் நைட் ஷூட் பண்ணது நோ லைட் கண்டிஷன்ஸில். இப்போ அதே 4Kவில் நைட் ஷூட் LED ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தப்ப வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இப்போது செல்ஃபி கேமரா பார்க்கலாம். இங்கே ஒரு 25 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இங்கே பேக் கேமராவோட செல்ஃபி கேமரா தான். ஏன்னா இங்கே இந்த பேக்கில் போர்ட்ரைட் பாருங்கள் ரொம்பவே அக்யூட்டாக பண்ணியிருக்காங்க பேக் கேமராவோட கம்பேர் பண்ணுறப்பவே. இந்த 2 இமேஜுக்கு பாருங்கள், பியூட்டி மோடில் எடுத்த இமேஜ். டீட்டெயில்ஸ் பயங்கரமாக இருக்குது. தலையில் இருக்கிற முடி முதற்கொண்டு கிளியராக இருக்குது. பேக்கில் அந்த அளவுக்கு பக்காவாக ப்ளர் ஆகி கொடுத்துக்குதுங்க. இப்போ லோ லைட்டில் செல்ஃபி எடுத்தது இதுவுமே ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இப்போது பேக் செல்ஃபி கேமராவோட வீடியோ சாம்பிள் பார்ப்போம். இந்த வீடியோ Realme 3 Proவில் எடுக்கிற செல்ஃபி கேமராவோட வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் 1080 நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வேணும்னா 720 ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆடியோவுக்கு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மைக்குமே யூஸ் பண்ணல, ஃபோனில் இருக்க மைக் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் 420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.